ஒத்தையில் விட்டுட்டு எங்கே போயிட்டாவ மக்களே? பாட்டியா? எம்மா எம்மா எப்பம்மா வந்த? என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க? சும்மா தான் மக்களே, ஒத்தையிலேருந்து பொழுதே போக மாட்டேங்கி, மனசும் சரியில்லையோ, அதான் ஒன்று பார்த்துட்டு போவோமேன்னு அந்த ஆளாக வந்தேன். ஏன் மக்களே கதவு திறந்து போட்டு பிள்ளை ஒத்தையில் உட்கார வச்சுட்டு போயிருக்க? ஏம்மா இவ்வளோ நேரம் நான் இங்கே தான் இருந்தேன், டிவி எல்லாரும் தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்தால நான் கொஞ்ச நேரம் உறங்கலான்னு உள்ளே பண்ணேன். இவ்வளோ வாரேண்ணா நான் உள்ளே போய் இந்த பெட்டை விரித்து போட்டுட்டு இருந்தேம்மா. நீ வாமா வந்து உட்காருமா. சம்மந்தி வாங்க சம்மந்தி, எப்போ வந்தியே? இப்போ தான் சம்மந்தி வந்தேன். நல்லா இருக்கீல? எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன் சம்மந்தி, நீங்கள் எப்படி இருக்கிய? எப்படி வந்திய? பஸ்லேயே வந்திய? இல்லை சம்மந்தி, ஆட்டோவில் தான் வந்தேன். ஒரு மாதிரி பொழுதே போலையா, பிள்ளையும் பார்த்து வரணும். ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சாதான் பேத்தியும் பிள்ளையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி சம்மந்தி, அங்கே எப்படி இருக்குது? மழையெல்லாம் பெய்தா? எப்படி இருக்குது? உங்கள் உடம்புக்கு எப்படி இருக்குது? போய் பார்த்தில எதுவும் சுகருக்கலாம்? பார்த்தேன் சம்மந்தி, மாத்திரையெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். எங்கே மரும எங்கே வெளியில் போயிட்டாவளோ? வேலை இருக்கோ? ஆமாம்மா, அவி என்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து லீவ் போட்டிருக்காவ. காலையில் 8 மணிக்கெலாம் போயிடுச்சுமா. சாப்பிட கூட இல்லை, இருங்கன்னு சொன்னது போயிட்டாவ. ஏன் மக்களே, காலையில் நேரத்தோடு எலும்பி ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல மக்களே? சாப்பிடாம போயிட்டாவளோ? எப்படி ஆஃபீஸில் எதுவும் சாப்பாடு இருக்குமா? அங்கே கேன்டீனில் சாப்பிட்டுக்கிடுவாமா, பிரச்சனை இல்லை. சரி வாமா, நீ வந்து உட்காரு, ஏன் நின்றுட்டே இருக்க? இந்த மக்கள் இந்த பைய கொண்டு உள்ளவை வார வழியில் பழம்லாம் தேடி பார்த்த மக்களே ஒன்றும் கிடைக்கல. இந்த தண்ணி மத்தனும் இந்த அண்ணாச்சி பழம் தான் கிடச்சிச்சு. தண்ணி பழத்தை தான் வாங்கிட்டு வந்தேன், வேறு பழம் ஒன்றும் கிடைக்கல மக்களே. ஆப்பிள்லாம் வாங்கலான்னு பார்த்து இந்த பிள்ளைக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றையும் காணும். கொஞ்சம் மாம்பழம் தான் கிடந்துச்சு, அது அணுங்கின மாதிரி இருந்துச்சுன்னு அது வாங்கலை, விட்டுட்டேன். தண்ணி பழமும் இந்த இதுதான் மக்களே வாங்கிட்டு வந்தேன், அண்ணாச்சி பழமும். எதுக்கு சம்மந்தி உங்களுக்கு சிரமம்? நீங்களே நடக்க முடியாமல் இருக்கீ, எதுக்கு இதெல்லாம் சம்மந்துட்டு வாரிய? வரும்போது சும்மா வரலாம்ல, உங்கள் பேத்தி தானே? இல்லை சம்மந்தி, சின்ன பிள்ளை தானே, வரும்போது பையன் எதிர்பார்த்துட்டு இருப்பா எதுவும் வாங்குவான்னு. சாக்லேட்லாம் வாங்கலான்னு தான் நினச்சி, அவி அப்பா சத்தம் போடுவாவில்ல, அதான் சாக்லேட்டு பிஸ்கெட்டெல்லாம் ஒன்றும் வாங்கலை. இல்லைன்னா வாங்கியிருப்பேன் சம்மந்தி. அவி அப்பா தான் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, பழ வகைகள் வேணால் எதுவும் கொடுங்கங்கவல்ல, அதனால தான் சம்மந்தி ஒன்றும் வாங்கலை. சரி மணி, பேசிட்டே இருக்காமல் வந்து உட்காரு. எத்தே இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் வேலைக்காரவி யாரும் வரல, கொஞ்சம் கோச்சிக்கிடாமல் எங்கள் அம்மைக்கு ஒரு கப்பு காப்பி மட்டும் போட்டாங்கத்தே. என்ன சுசீலா? இல்லைத்தே, எங்கள் அம்மைக்கு ஒரு கப்பு காப்பி போட சொன்னேன், கேட்கலையோ? எனக்கும் சேர்த்து அப்படி ஒரு கப்பு போட்டுருங்கத்தே. ஏட்டி என்ன அந்த பொம்பளை போய் காப்பி போட சொல்லுதா? எதுவும் நினச்சிக்கிட போடுது சுசீலா? நீ இருக்கல, நீ போய் காப்பி போட வேண்டியதானே? நீ ஏன்ட்டி அந்த பொம்பளையிட சொல்லுத? நீ உட்காந்துட்டு அதை வேலை வாங்கினா எதுவும் நினச்சிக்கிட போகுது. அது நானும் வேற வந்திருக்கேன், நானும் ஒன்றும் சொல்லாமன்னா ஆத்தாக்காரி பாரு சப்போர்ட்டுக்கு நிற்காம்பா. எதுக்கிட்டி நீ போய் போட வேண்டியதானே? எம்மா அதெல்லாம் கதையே வேறம்மா. நான் அன்றைக்கி மருந்து குடித்ததுலேருந்து இங்கே வீட்டில் வந்ததுலேருந்து ஒரு வேலை பார்க்குறது இல்லைம்மா. பாத்திரம் கழுவுறதுக்கு, வீடு கூட்டுறதுக்கு, தோட்டம் பார்த்து கிடக்கு, சமைக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஆள்பட்டாச்சு. இப்போ எனக்கு அந்த வேலையே கிடையாது. இன்றைக்கி பாத்திரம் கழுவுறதும் சமைக்கிறதும் ஒரே அக்காதாம்மா. அவிய வீட்டில் எதுவும் கொஞ்சம் வேலைன்னு சொல்லி போயிட்டாவ லீவு. அதனால தான்ம்மா எங்கள் மாமியார் சமைச்சிட்ருக்கு. என்ன ஒரு வேலை பார்க்க விட்டது பார்த்துக்க. நான் பார்க்குறதும் இல்லை, இதான் சாக்குன்னு விட்டாச்சு. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் சிரப்பட்டுக்கிட்டு? செய்த கால் இருக்கும்போது செய்யட்டும். ஒரு வகையில் மருந்தை குடித்தது நல்லதான் போல். வீட்டுக்கு வந்து பார்க்க எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது பார்த்துக்க. இதுக்கு முன்னாடி நான் ஒத்தையில் எல்லாம் பார்த்துட்டு செத்துட்டு கிடக்கணுமா, ஒரு வேலை செஞ்சு தராது. இப்போ அதுக்கெல்லாம் பழி வாங்குற மாதிரி ஒரு வேலை நான் வீட்டில் பார்க்கறதில்ல. காலையில் எந்திரிக்கிறது, சாப்பிட்டது, பின்ன படுத்து மறுபடியும் தூங்குவேன், அவ்வளோதான். வேறு ஒரு வேலையும் கிடையாது. வேலைக்காரர் யாராவது லீவ் போட்டாலும் அந்த வேலையை எங்கள் மாமியாரை செய்ய வச்சுறாது. ஏட்டி இந்த பொம்பளை எதுவும் நினச்சி சண்டை எதுவும் போடுற போறாட்டி, மைண்ட் எதுவும் சொல்லி கொடுத்துற போறா? சேச்சே வாய்ப்பே இல்லைம்மா. எதுவும் மறந்துக்கிறது குடிச்சிடுவாளோன்னு பயந்து போய் தெரியுது. இப்போல்லாம் ஒன்றுமே பேசுறதில்ல தெரியுமா? முன்னாடிலாம் என்னெல்லாம் பேசிட்டாலேவா, இப்போல்லாம் வாயே கொடுக்கறதில்ல என்கிட்ட தெரியுமா? மின்னி உள்ளே போய் விளையாடு. நீ என்னம்மா திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு பான் கூட போடாமல் வந்திருக்க? சொல்லியிருந்தேன்னா எதுவும் நல்லா சாப்பாடு செய்ய சொல்லியிருப்பேன்ல. இருக்கட்டும் டி, ஒத்தையில் இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. நானும் வர நினப்பெல்லாம் இல்லை, திடுதுப்புன்னு தம்பி கிளம்புனேன். சரிம்மா, ஊரில் எல்லாம் எப்படி இருக்காவ? எதுவும் சொன்னாலுங்களா? உன்கிட்ட எதுவும் சண்டைக்கு எதுவும் வந்தாலுங்களா? நான் சரியாக வெளியில் கூட போகிறது இல்லாட்டி இந்த வசதி தான் அப்பப்போ வருவான். அவளும் இப்போ சரி வர பேச கிடையாது. நேற்று ரேஷன் கார்டு கூட ஏன்ட்ட இருந்துச்சு பார்த்துக்க. இத்தனால நேற்று வந்து கொஞ்சம் தாங்கம்மா எனக்கு வேணும் வைக்கணுன்ட்டு கேட்டுட்டு இடந்தா. அந்தாலும் இன்னைக்கு காலையிலேருந்து பாத்தி மட்டும் குழுவுக்கு போகும்போது எடுத்து கொடுத்து விட்டுட்டோம்ட்டி. என்னத்துக்கு இத்தனை நாள் ஏன்ட்ட தான் கிடந்துச்சு ரேஷன் கார்டு. என்ன நினச்சாலும் ஏது நினச்சாலும் தாங்கன்ட்டு வாங்கிட்டு போகிறா.
அவள் ஒருத்தி தான் பேசிட்டு இருந்தா, ருக்கெல்லாம் பேசுறதே இல்லை. அன்னைக்கு சண்டை வந்துச்சு பற்றி அதுலேருந்து ருக்கு பேசுறதே இல்லட்டி, என்ன பார்க்குறது இல்லை. அதுக்கப்புறம் நானும் அவளை பார்க்கல. விடுமா, அவளுகள்ட்ட எல்லாம் பேசாமல் இருக்கதான் நல்லது. அவளுகளை என்ன பொம்பளை எல்லாம் கூட்டு சேர்ந்து களவாணிய மாதிரி சுற்றிட்டு கிடக்கு. அந்த பொம்பளைகிட்டலாம் பேசாமல் இருக்காதாம நல்லது. நீ பாட்டில் வீட்டில் இரு, உனக்கு ஏதாவது பிடிச்சதை செஞ்சு சாப்பிடு வெய். நீ எதுக்கு, உனக்கு என்ன இல்லைன்னு வெளியில் போகிற, டிவி இருக்கு போட்டு பார்க்கலாம். எதுக்கு நீ வெளியில் போகிற? ஏட்டி உங்கள் அன்னிக்காரி சமையலுக்கு அன்னைக்கு பூஜை விட்டால, சமையல்லாம் வந்துருச்சு. டீ சமைச்சு நல்ல முறையாக கொடுத்துட்டா பார்த்துக்க. அந்த முனியம்மா இருக்கல்ல, அந்த முனியசாமி அவிய பேரனுக்கு தாம்ட்டி பிறந்த நாளுக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தாவ. நானும் போய் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இப்போ சாப்பாடெல்லாம் விளங்காது, வைக்காது, கொடுக்காதே, வைக்காதுன்னு அவியல்கிட்டே போய் சொன்னோம்ட்டி. அப்படி இருந்தும் என்னை தாண்டி ஆர்டர் கொடுத்துருக்கா பார்த்துக்க. அதை துவக்கிற மாதிரி அவளும் நல்ல முறையாக சமைச்சு கொடுத்துட்டாட்டி. சே பாத்தியா, இப்போ உனக்கு தானே கெட்ட பேர். இந்த கிளவி மருமகளை கெடுக்கிறதுக்காக கெட்ட பேர் சொல்லிட்டாலே தான் உன்னதாம பேசுவாவ. நான் ஏற்கனவே சொன்னோம்ல, நீ அங்கே எதுவும் போவாத வைக்காத ஒதுங்கிட்டு நான் சொன்னோம்ல. வேற வெறுக்குமா நீ அங்கே போய் பேசியிருக்க? ஓம்பளையும் தப்பு தானம்மா. நான் சொல்லிட்டு தானே வந்தேன், நீ எதுலேயும் போய் தலையிடாத போகாத வைக்காதன்னு. அவள் நல்ல முறையை இப்போ சமைச்சு கொடுத்துட்டா பத்தியா. இப்போ எல்லாம் ஒன்றை தான் சொல்லுவாள். இந்த பொம்பளை வேணுன்னே மருமகளை ஆவாத பேச்சு பேசக்காவே சொல்லியிருக்கா, வச்சிருக்கான்னு பேசுவாவ. ஏம்மா அப்படி செய்த? ஏட்டி முனியசாமி எனக்கு நல்ல பழக்கம். டீ அவள் பொண்டாட்டி நல்ல பழக்கம் பார்த்துக்க. நான் சொன்னோம்னா கேட்பாவன்னு நினச்சி நான் செஞ்சேன். அவள் இப்படி ஒன்றும் இல்லாத போய் என்ன ஆட்டம் போடியா நம்மளெல்லாம் மதிக்கிறது கிடையாது. டீ நாலு இப்படி வேலையெல்லாம் பார்த்து 4 துட்டெல்லாம் அவள் கையில் வந்துட்டுன்னு வைவேன், தலையில் ஏறி உட்காந்துருவாட்டி, மதிக்கவே மாட்டா பிறகு. அதான் சரி போய் சொல்லுவோமேன்னு சொன்னால் அதையும் தாண்டி அவன் கொடுத்துருக்கான் பார்த்துக்க. அவ எப்படியும் போய் அவள்கிட்ட ராணிகிட்ட சொல்லியிருப்பாவள. அவள் கேட்டுட்டு ஒன்று எதுவும் வந்து ஏசாமே இருந்தா சண்டை போட்டிருப்பாளேம்மா. அவள் என்ன மக்களே என்ன ஏசுறது? அவளை நான் பார்க்கவும்ல பேசவும் இல்லை. போட்டான் அது போட்ட மக்களே, உனக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் எதுவும் பேசுறதில்ல மக்களே. பார்த்து இதெல்லாம் கூட நடிப்பாக இருக்க பாது. அவள் பாட்டுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நீ என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்குறக்காக கூட நடிப்பான் மக்களே. சும்மா நீ அளவாக பார்த்து இருந்துக்கிடு, எதுவும் ஒரு வேலையெல்லாம் செஞ்சுக்கிடு என்ன. இல்லைம்மா எதுவும் சொல்கிறதெல்லாம் இல்லை. அப்படியே சொன்னாலும் எங்கள் வீட்டு யார்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு பயம் இருக்குது. மறுபடியும் ஒரு மருந்தை குடிச்சிட்டு இன்னொரு ட்ராமா பட்டோம்னா அவ்வளோதான் பார்த்துக்க. அவியெல்லாம் இப்போ இன்னைக்கு ஒரு வேலை கூட வாங்குறதில்லம்மா. அவியலே காலையில் எழுந்திரிச்சு பார்த்த சமைச்சிருந்தா சாப்பிடுவாவ, இல்லைன்னா எடுத்து கூட தர சொல்கிறதில்ல. வேலைக்காரக்காவே போட்டு கொடுத்துட்டாவ, சாப்பிட்டு கிளம்பிடுறாவ. நான் ஒரு வேலை கூட பார்க்குறதில்ல. அப்படியே ரொம்ப இருக்காதட்டி உன் மேலே பாசம் இல்லாமல் போயிடும். அப்படியே நைஸாக துணியல் மணிலாம் எடுத்து கொடு, சாப்பாடெல்லாம் போட்டு கொடு. அந்த வேலையெல்லாம் யாருக்கும் விட்டு கொடுக்காதுன்னு பொண்டாட்டி மேலே பாசமே இல்லாமல் போயிடும். அப்புறம் நீ இங்கே இருந்து என்னத்துக்கு நைஸாக அப்படி நம்பி வச்சுக்கிடணும். அப்போ தான் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாவ. எந்திக்க முடிய மாட்டேங்கம்மா. காலையில் அவ 8 மணிக்கெலாம் போவானுங்க. நான் அப்போ தான் மெல்ல எந்திரிச்சு வருவேன். என்ன செய்ய? ஏட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க. உனக்கு வேறு வேலை என்ன இருக்குது? அவைய போனக்கப்புறம் கிடந்து உறங்கட்டி தானே இருக்கும்போது காப்பியை போடட்டுமா, டீயை போடட்டுமா, அந்த வேலை செய்யட்டுமாங்க, இந்த வேலை செய்யட்டுமாங்க, எடுத்து தரவாங்கன்னு கொஞ்சம் நடிட்டி. அப்போ தான் பாசமாக இருப்பாவ. இல்லைன்னா இவ இருந்து என்னத்தை பிரயோஜனம் நினச்சிருவாவ. ஆம்பளைலாம் அப்படிலாம் பேசி தான் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிடணும். அப்போ தான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்பான் என்ன. சரி சரிம்மா, நான் பார்த்துக்கிட்டே. நீ எதுவும் பேசாதம்மா. அந்த பொம்பளை எதுவும் காப்பியை போட்டு வந்துட போது கேட்டாலும் கேட்பா, ஒட்டு நின்று கேட்பாலும் கேட்பா. சரி சரி மக்களே. உனக்கு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குது? பரவாயில்ல, வேறு தொந்தரவு ஒன்றும் இல்லைல்ல மக்களே? இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரி சரிட்டி, ராத்திரியில் நேரத்தோடி படுத்து உறங்கன்னு இந்த டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காத. நேரத்தோடி படுத்து உறங்கி காலையில் கொஞ்சம் அந்த ஆள் போகிறக்குள்ளே எழும்பிடு. நீ சாப்பிட்டதுக்கு என்ன செய்யட்டும்? ஒரு 2 நாளைக்கு நில்லுமா, பிறகு போனால் போதும். 2 நாளா? அப்பா கொஞ்ச நேரம் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்த மக்களே. ஏம்மா நீ அங்கே போய் என்ன செய்ய போகிற? எந்த பிள்ளைக்கும் குட்டிக்கும் சோறாக்கி போட போகிற? இங்கே இரு, 2 நாளைக்கு என் பக்கத்தில் இருமா. வேண்டாம் மக்களே, மருமம்லாம் இருக்காவல, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் மக்களே. வேண்டாம் மக்களே, அவிய பாட்டுக்கு அவிய ரூமில் இருப்பாவ, நீ இங்கே இருமா. சரி பார்க்க என்ன மக்களே, பார்க்குறேன்ல சொல்லாத இரு. சரி இந்த காப்பி போட போய் இந்த கிளவி என்ன செய்யுன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன. இரு என்னம்மா. சரி டீ பைய போ. நல்ல வசதியான வீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம், பரவாயில்ல, நல்லா தான் இருக்கா, நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு நேரம் பேசதான் பிள்ளையை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாவ. என்ன செய்ய? இவ்வளோ நிறைகள் இருக்கும்போது குறைகளும் இருக்க தானே செய்யும்.
வசந்தி அக்கா சாப்பாடு என்ன பத்திய அத்தான் போயிட்டாவளோ? நேற்று ராணிக்கா வீட்டில் இருந்து சிக்கன் கிரேவிலாம் கொடுத்து விட்டாவளாட்டி அது இருக்குது. நேற்று இந்த பிள்ளைகளுக்கு மட்டன் பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு கிரேவியெல்லாம் தொடலை அப்படியே கிடக்கு. பிறகு என்னத்துக்கு வேறு கறி வச்சுக்கிட்டு டெய்லி ஏதாவது ஒரு கறி வைக்கணும்னு சேர பிடிக்குது பார்த்துக்க. அதான் ஒன்றும் செய்யலை, அதை மட்டும் சூடு பண்ணி வச்சுட்டேன் டீ. எம்மா உங்களுக்கு யார் வீட்லையா இருந்து குழம்பு கிடச்சதுன்னா கொண்டாட்டம் தான் என்ன? பிறகு ஒரு வாரத்துக்கு நீங்கள் சோறு கறி வைக்க மாட்டிய ஏட்டி. உள்ளப்போ எதுக்கு வைக்கணும்? அதை சூடு பண்ணி வச்சா போதும்லட்டி. திக்கி தூர போடாண்டா பற்றி கஷ்டப்பட்டு அவையெல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டாவும் நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுடி. நெட்டக்காலம் நேற்று தான் ஒரு குறையும் சொல்லாமல் சாப்பிட்ருக்கான் பார்த்துக்க. சரி சரிக்கா, நேற்று முனியம்மா வீட்டுக்கு ரேஷன் கடை கேட்க போனேன்னியே, வாங்கிட்டீங்களா தந்தாவளா? இல்லட்டி காலையில் தாரேன்னுச்சு. நான் போய் பிறகு கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை. என்னத்தை சொல்லுது சொல்லு பாப்பா. நம்ம யதார்த்தமாக பேசணும், யாருமே பேச மாட்டேங்க அவளே அந்த பொம்பளைகிட்ட நம்ம போய் பேசினா அது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு கிடக்கு. என்னத்தை சொல்ல கேட்டேன். இருந்தாலும் காலையில் தாரேன்னுச்சு வந்துட்டம்ட்டு வேற ஒன்றும் சொல்லலை நான். சரி சரிக்கா, அதுகிட்டெல்லாம் பார்த்து அளவாகவே வச்சுக்கிடுங்க என்ன. சும்மா அதுகிட்ட போய் அதை இதுன்னு சொல்லிட்டு இருக்காதேக்கா. அது அப்படியே போய் 2-3 சொல்லி விட்டுரும். சேரிட்டி உமா, நீ வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டியா? எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுக்கா, ஒரு வேலையும் இல்லை, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரி சரிட்டி, நீ மட்டும் எப்படி தான் காலையில் எழுந்து படப்படன்னு எல்லா வேலையும் பார்க்கவே தெரியல. எனக்கு எப்படி தான் பார்த்தாலும் அந்த 2 மணி 3 மணி ஆயிடுதுட்டி. காலையில் வெள்ளன்னு எந்திரிக்கணும், எந்திரிச்சாலும் படப்படன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காரணும்னு நினைக்கணும். நீங்கள் அங்கங்கே உட்கார்ந்து வேலை பார்த்தா எப்படி முடியும்? சரிக்கா, தண்ணி வந்துருச்சான்னு கேட்க தான் வந்தேன். சரி போயிட்டு வரேன், பிள்ளை ஒத்தையில் இருக்கா. சரிட்டி.